வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 1 - 8 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவதாக 4 ஜீவன்கள் என்று பார்க்கிறோம். 2வது வசனத்தை பார்க்கும்போது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தில் சிவப்பு குதிரை என்று பார்க்கிறோம். அடுத்ததாக கருப்பு குதிரை என்று நம்ம பார்க்கிறோம். 8வது வசனத்தில் மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை என்று பார்க்கிறோம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் 4 வித குதிரைகளை பார்க்கிறோம். 1 வெள்ளை குதிரை, 2 கருப்பு குதிரை, 3 சிவப்பு குதிரை, 4வதாக மங்கின நிறமுள்ள குதிரை. கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஏசப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற ஆழமான ரகசியங்களை கற்றுத்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிறதான பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், 4 குதிரைகள், 4 வித மிருகங்கள், 4 வித திசைகள். இதுதான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறதான பிரசங்கம். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எந்த நேரமும் ஆண்டவர் இயேசு வரலாம். எனவே கடைசி காலத்தின் சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துனுடைய மகிமை தேவனுடைய சபையில் காணப்படுகிறது. இனி வருகிற நாட்களிலே இந்த உலகத்திலே சாத்தான் பலவித இன்னல்கள், பலவித துன்பங்கள், பலவித வியாதிகள், கஷ்டங்களை அவன் கொண்டு வந்து பல காரியங்களை இந்த பூமியில் அவன் செய்ய போகிறான். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான துன்பங்களே, பலவிதமான வியாதிகளே, பலவிதமான யுத்தங்கள், பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் அவர் தரப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த இடத்தில் இப்படியாக வசனம் சொல்லுகிறது: நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகள் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கட்டா என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தேவ ஆவியால் அருளப்பட்டதாக இருக்கிறது. மனிதனை எப்படி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்துவா உள்ளவனாய் மாற்றினாரோ, தேவனுடைய வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. தேவன் தம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே சோதரம் தேவனுடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி மனிதனுக்குள்ளாய் ஜீவனை ஊதினாரோ, இந்த வேத புஸ்தகத்திலும் ஜீவன் இருக்கிறது. எப்படி நாம் ஜீவிக்கிறோம்? எப்படி நமக்கு தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது? வேதம் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். தற்போது இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி வேதம் வெளிப்படுத்துகிறது. இந்த நாளில வெள்ளை குதிரையின் ரகசியங்களை, சிவப்பு குதிரையின் ரகசியங்கள், கருப்பு குதிரையில் இருக்கிற ரகசியங்கள், மங்கின நிறமுள்ள குறையில் இருக்கிற ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த நாளிலே இந்த 4 வித குதிரைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கடைசி காலத்தில் இருக்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியங்களை ஆண்டவர் தருகிறார்.
4 வித குதிரைகளின் ரகசியங்கள் வேதம் நம்மோடு பேசுகிறது. தேவன் சபையில் அக்கறை கொண்டுள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய ஜீவனை சபைக்காக தேவன் கொடுத்தார். தமது ஜீவனை ஆண்டவர் சபைக்காக கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை திருச்சபைக்கு கொடுத்து இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடந்த அற்புதங்கள் நின்று போய்விட்டது என்று சொல்லி. இல்லை, அது நிற்கவில்லை. அன்றைக்கு அற்புதங்களை செய்ய தொடங்கின என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 6வது மாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையிலே, உங்கள் வருமானத்திலே, உங்கள் ஊழியத்திலே ஏதோ ஒரு அற்புதங்களை ஆண்டவர் இந்த 6வது மாதத்தில் செய்ய போகிறார். ஒரு அதிசயம் நடக்கிறது. ஏதோ நீங்கள் விரும்புகிற அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ஒரு விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் சும்மா இங்கே வரவில்லை, இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசத்துடன் எதிர்பார்ப்புடன் இருங்கள். இன்றைக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையிலே ஒரு அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் என்று என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒரு மேன்மையை நான் உனக்கு தரப்போகிறேன். ஒரு உயர்வை நான் உனக்கு தரப்போகிறேன். ஒரு வெற்றியை நான் உனக்கு தரப்போகிறேன். இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு அற்புதத்தின் மாதம். இந்த 6வது மாதம் ஒரு அதிசயத்தின் மாதம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை மேலாக வைக்கிற மாதம், உங்களை சுகப்படுத்துகிற ஒரு மாதம். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தந்து, கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தந்து, கர்த்தர் உங்களுக்கு கனத்தை தந்து உங்களை உயர்த்த போகிறார் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் சபைக்கு வரத்தை தந்திருக்கிறார். குணப்படுத்துகிற வரத்தை, சுகமாக்குற வரத்தை தந்திருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு குணமாக்குற வரத்தை தருகிறேன், பெற்றுக்கொள், உன் மூலமாய் அநேக வியாதிஸ்வர்களை சுகமாக்க போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 12வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும் போது அற்புத அடையாளங்களை செய்கிற, அற்புதங்களை செய்கிற சக்தியின் வரம், உன் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறேன். பயங்கரமான அதிசயங்கள் நடக்க போகிறது. ஒரு அற்புதமான அதிசயங்களை செய்கிறவனாய் உன்னை நான் மாற்றப் போகிறேன். சபைக்கு தேவன் வரங்களை தந்திருக்கிறார். சபைக்கு தேவன் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். சபையில இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கும் சபையில் அதிசயங்கள் நடக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இனி வருகிற நாட்களில் நடக்க போகிறது. உங்கள் மூலமாய் ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அந்நிய பாஷை ஒளியலாம், தீர்க்க தரிசனங்கள் ஒளியலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரத்தில் வரும் பொழுது உலகத்தை சிருஷ்டிப்பதை குறித்து அருமையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யாத்திராகமம் 25வது அதிகாரத்திலே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி உண்டாக்க வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். ஆதி சபை தேவனுடைய கிருபையை பெற்று, தேவனுடைய வல்லமையை பெற்று வளர்ந்து பெருகின ஒரு சபையாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும்? பனையை போல செழித்து கேதுருவை போல் வளர வேண்டும் என்று சங்கீதம் 91வது அதிகாரத்தில் அதுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92 பார்க்கும் பொழுது நீ பனையை போல செழித்து கேதுருவை போல் வளருவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சங்கீதம் 92:12 அருமையாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வீடு சபை. சபையிலே நீங்கள் நாட்டப்பட வேண்டும். சபை கிறிஸ்துவின் மகிமையாக இருக்கிறது. எதிரியா இருக்கிற சாத்தான் சபையை கெடுக்க வேண்டும். சபையை அவன் தாக்க வேண்டும். சபையில் இருக்கிற மக்களுக்கு வியாதியை கொடுக்க வேண்டும், பஞ்சத்தை கொண்டு வர வேண்டும், கஷ்டத்தை கொண்டு வர வேண்டும், கொள்ளை நோய்களை கொண்டு வர வேண்டும், பல சோர்வுகளை பல பலவீனங்களை கொண்டு வர வேண்டும் என்று இன்னைக்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பலன் உள்ளவர், மகிமையுள்ளவர், அபிஷேகநாதர் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறதினால் இனி வருகிற நாட்கள் எந்த நோய்கள், பலவீனங்கள், எந்த பிரச்சனைகள் வராதபடி தேவன் உங்களை காப்பேன் என்று அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எல்லா தாக்குதலையும் நீங்கள் ஜெயித்து நீங்கள் மேலானவர்களாய், சிறந்தவர்களாய், வெற்றியுள்ளவர்களாய் இருக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். பலவித சோதனைகள், பலவித கஷ்டங்கள், பலவித துன்பங்களை அவன் கடைசி நாட்களிலாகிய இந்த நாட்களிலே அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். விசுவாசிகளை தாக்குறான், குடும்பங்களை தாக்குறான். ஆனால் கிறிஸ்துவின் மகிமை, கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்துவின் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயமாய் ஒரு உயர்வை, ஒரு ஆரோக்கியத்தை, சுகத்தை, ஒரு பெருக்கத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் திட்டமாக இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு கடைசி காலத்தின் சத்தியங்களை நான் போதிக்க போகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் இந்த 6வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 4 வித குதிரைகள், 4 வித குதிரைகளின் ரகசியங்களை இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற சபையே, நீ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். கடைசி காலத்தில் பிசாசு எதையெல்லாம் தாக்குகிறார், தேவன் எப்படி சபைக்கு பலனை கொடுக்கிறார், எப்படி ஜெயத்தை தருகிறார், எப்படி அவன் தாக்குதலிலே உங்களை பலப்படுத்துகிறார் என்பதை அவர் 4 முகங்களோடு வருகிறார். 4 திசைகள் என்று நம்ம பார்க்கிறோம். 4 குதிரைகள். இந்த 4 வித குதிரைகளின் மூலமாய் அவன் தாக்க வருகிறான். ஒன்று, அந்த சிவப்பு குதிரையில் அவன் தாக்க வருகிறான், வெள்ளை குதிரையில் தாக்க வருகிறான், கருப்பு குதிரையில வந்து தாக்க வருகிறான், மங்கின நிறமுள்ள குறையில் தாக்க வரும் பொழுது ஆண்டவர் இயேசு அவர் சிங்க முகமாக, காளையின் முகமாக, கழுகு முகமாக, மனுஷ முகமாக அவர் வந்து அந்த சத்துருவை தாக்கும்படியாக அவர் வருகிறார். அவர் வரும் பொழுது 4 திசையிலே, கிழக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு திசை, வடக்கு திசையின் மூலமாய் 4 திறவுகோள்களை கொடுக்கிறார். 4 வித குதிரைகள், 4 வித மிருகங்கள், 4 வித திசையாகிய 4 திறவுகோள். 4 திறவுகோள்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதுதான் 4 திசை. 4 திசையும், கிழக்கு திசை எதை காட்டுகிறது, மேற்கு திசை எதை காட்டுகிறது, தெற்கு திசை எதை காட்டுகிறது, வடக்கு திசை எதை காட்டுகிறது. இந்த திறவுகோள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுது, சத்துருவானவன் 4 வித குதிரைகள் வரும் பொழுது நீ அவனை மேற்கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசு 4 வித தாக்குதலை அவன் கொண்டு வருகிறான். நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சத்தியம் உங்களை மாற்றும். இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம், வருமானத்தில் ஒரு மாற்றம், உங்கள் ஊழியத்தில் மாற்றம், உங்கள் வாழ்க்கையில மாற்றம், எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமாய் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 4 வித குதிரை வீரர்கள் இன்றைக்கு சபையை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
4 வித குதிரை வீரர்கள், அதாவது சாத்தானும் அவனுடைய சேனைகளை காட்டுகிறது. இது கடைசி காலமாக இருக்கிறது. பிசாசு இன்றைக்கு 4 வித குதிரைகளில் வந்து அவன் மக்களையும் சபையும் ஊழியர்களையும் அவன் தாக்குகிறான். விசுவாச குடும்பங்களை தாக்குகிறான். 2025 ஆண்டில் வந்திருக்கிற தேவ ஜனமே, வருடத்தினுடைய நடுமைய பகுதியில் வந்திருக்கிறீர் அல்லவா? என் ஆண்டவர் வருஷத்தின் நடுவிலே எங்களை உயிர்ப்பியும் என்ற வார்த்தையின்படி உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, உன் வாழ்க்கையில ஆழமான சத்தியங்களை அறிந்து கொண்டு நீ எழும்பி சத்துருவை ஜெயிக்கும்படியாக, சத்துருடைய கிரிகளை அழிக்கும்படியாக, ஒரு ஜெயமுள்ளவனாய், ஒரு வெற்றியுள்ளவனாய், ஒரு உயர்ந்தவனாய், ஒரு மேன்மையுள்ளவனாய் கர்த்தர் உன்னை கனப்படுத்த அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த சத்தியத்தை வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். சபைக்கு வந்து உட்காருவதும் அல்லது இந்த ஜூம் மீட்டில் வந்து உட்கார்ந்து போவதற்காக அல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். வசனத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு வர வேண்டும். வார்த்தைகளை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, கடைசி காலத்தில் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் இதெல்லாம் காணப்படும், வரும். இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க போற காரியம். கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், சண்டைகள், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், யுத்தங்கள் என்று பல காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். பயங்கரமான நோய்கள், கொள்ளை நோய்கள், வீட்டும் இந்த கொரோனா எழும்பி இன்றைக்கு பயங்கரமான காரியங்களை செய்து வருகிறது. ஆனால் சபையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். பிசாசின் தாக்குதலை நீங்கள் எதிர்த்து நிற்க பலனை தருகிறார். அபிஷேகத்தை, வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கடைசி காலத்தில் தைரியமாயிருங்கள். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பாடுகளோடு இருக்கிறாயா? பாடுகளுக்கு, துக்கத்திற்கு, எதிரிகளின் தாக்குதலுக்கு தேவன் ஒரு முடிவை உனக்கு உண்டாக்குகிறார். ஒரு முடிவு உனக்கு வருகிறது. நீ ஜெயிக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். உங்கள் பாடுகளுக்கு, துக்கத்திற்கு ஒரு முடிவை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன்னுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் வேதனைக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் நிந்தைக்கு ஒரு முடிவு வருகிறது. சீசர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். மத்தேயு 24 கடைசி காலத்தின் அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவு என்ன, வருகை காரியங்கள் என்ன என்று கேட்கும் போது, தேவ ஜனமே, தவறான உபதேசங்கள், தவறான காரியங்களில் வைத்து இன்னைக்கு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தின் அறிகுறிகள் என்ன தெரியுமா? தவறான உபதேசங்கள், துர் உபதேசங்களை வைத்து மக்களை இன்றைக்கு திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். 2வது போர்கள், சண்டைகள். 3வது பஞ்சம். 4வது நோய்கள். இதுதான் மரணங்கள், திடீர் மரணங்கள். இதுதான் கடைசி காலத்தில் நடக்க போகிறதான காரியங்கள். என் தேவ ஜனமே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க, எதிரிகளின் தாக்குதலை எதிர்த்து நிற்க வெளிப்படுத்து விசேஷம் 6வது அதிகாரத்திலே 4 வித குதிரைகளின் ரகசியங்களை நாம் இங்கே பார்க்கலாம்.
வெளிப்படுத்தும் விசேஷம் 6வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அற்புதமான சத்தியம். இந்த 4 வித குதிரை வீரர்கள் கடைசி காலத்தில் பல்வேறு அழிவுகளை கொண்டு வருகிறார்கள். நம் வாழ்க்கையில காணப்படுகிற எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் பதில் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கிறது. 4 வித குதிரைகள் எதை காட்டுகிறது? முதலாவது பார்க்கும் பொழுது 2வது வசனத்தை பாருங்கள். நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். முதலாவது வெள்ளை குதிரையின் ரகசியம். கடைசி காலத்தில அவன் மக்களை தாக்க வருவது வெள்ளை குதிரையில் வருகிறான். இது கிறிஸ்தவத்திற்கு எதிரான தவறான போதனையை காட்டுகிறது. அவன் கையில வில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அம்பு இல்லை. வில் மாத்திரம்தான் இருக்கிறது, அம்பு இல்லை. வெள்ளை குதிரை என்பது கிறிஸ்துவத்தில் பரிசுத்தத்தை காட்டுகிறது. வில் என்பது வடிவம், அம்பு என்பது வார்த்தை. வில் வடிவம். வெள்ளை குதிரையில் வருகிறான். பரிசுத்தத்தை போத்திக் கொண்டு அவன் பரிசுத்தவானை போல காட்டிக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு நாடகமாடி வில்லாகிய வடிவத்தில் வருகிறான். வில் வடிவத்தை காட்டுகிறது. அம்பு இல்லை, வார்த்தை இல்லை. நாடகமாடி கிறிஸ்துவத்தை பற்றி தவறான போதனைகளை கொண்டு வருகிறான். இன்னைக்கு அநேக விசுவாசிகளை பொய்யான உபதேசங்களை, பொய்யான துருபதேசங்களை, கள்ள போதனைகள் தான் இந்த வெள்ளை குதிரையில் வருவதை காட்டுகிறது. பாருங்கள், வில் இருக்கிறது ஆனால் அம்பு இல்லை. தவறான போதனைகள். அவன் தலையிலே கிரீடம் இருக்கிறது, கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரீடம் என்பதற்கு கொரோனா என்கிற வார்த்தை வருகிறது. அந்தி கிறிஸ்து. இவன் அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறார். தேவன் இன்றைக்கு தெளிவாக பேசுகிறார். கள்ள உபதேசங்களை அவன் ஜனங்களுக்குள் போதிக்கிறான். விழிப்பாக இருங்கள். உண்மையான சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. நல்ல சத்தியங்களை கேட்க கேட்க தான் உங்களுக்குள் விசுவாசம் வருகிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். உண்மையான சத்தியம் எது, பொய்யான துருபதேசமான சத்தியம் என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் கண்களை திறந்து விடுகிறார். கடைசி காலத்தில் இருக்கிறோம். கல் உபதேசங்கள் என்கிற வெள்ளை குதிரையிலே கிறிஸ்துவத்தினுடைய பரிசுத்த வேஷத்தை தரித்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். விழிப்பாக இருங்கள் தேவனுடைய ஜனமே. இதுதான் வெள்ளை குதிரை. 2வதாக பார்க்கும் பொழுது 2வது அவன் வருகிறது. 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது சிவப்பான வேறொரு குதிரை பொறியிட்டது. அதன் மேல் ஏறி இருக்கிற பூமியில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படி, சமாதானத்துக்கு பூமியில் எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம் அவன் கரத்தில் இருந்தது. சிவப்பு குதிரை என்பது வார், சண்டைகள். பூமியில் இருக்கிற அமைதியை எடுத்து போட்டு சிவப்பு குதிரையில் வருகிறவன் அந்தி கிறிஸ்து. சிவப்பு குதிரை இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகம் எங்க பாருங்கள், சண்டைகள். தேசத்திற்கு விரோதமாய் தேசத்தை எழும்பி யுத்தங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். தேசத்திலே மாத்திரமல்ல, போர்கள், யுத்தங்களை பார்க்கிறோம். ஒரு தேசத்திற்கு விரோதமாய் இன்னொரு தேசம் எழும்பி பலவித சண்டைகளை கொண்டு வருகிறது. சிவப்பு குதிரையாக யுத்தம். தேசத்திலே மாத்திரமல்ல, நாடுகளில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவிக்குள் சண்டை, பிள்ளைகளுக்குள் சண்டை, சகோதர சகோதரிகளுக்குள் சண்டை, சபைக்கு சபை சண்டை, பலவிதமான சண்டைகளை அவன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, வெள்ளை குதிரை தவறான உபதேசம், சிவப்பு குதிரை சண்டைகள், யுத்தங்களை காட்டுகிறது. பயங்கரமான அழிவுகள், பேரழிவுகள், பயங்கரமான காரியங்களை காட்டுகிறது. 3வது ஒரு குதிரையை பார்க்கிற 5வது வசனம். நான் பார்த்தபொழுது இதோ கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் 5வது வசனம் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான்.
அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சையும் சேதப்படுத்துகிறது என்றும் 4 ஜீவன்கள் மத்தியில் உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். கருப்பு குதிரை பஞ்சத்தை காட்டுகிறது, பற்றாக்குறையை காட்டுகிறது, விலைவாசி ஏறுவதை காட்டுகிறது. நோட் பண்ணிக்கங்க, கருப்பு குதிரை பஞ்சம். கடைசி காலத்தில் பஞ்சத்தை அவன் கொண்டு வருகிறான். வாழுகிற நாட்கள் கடைசி காலம். எல்லாத்திலும் விலைவாசி ஏறிக்கொண்டு போகிறது. பஞ்சத்தையும் பற்றாக்குறையும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை ஆதியாம் புஸ்தகத்தில் பார்க்கும் போது 14வது கொடிய பஞ்சம் என்று பார்க்கிறோம். கொடிய பஞ்சங்கள் வருகிறது. வசனத்தை கேட்காத கொடிய பஞ்சம் என்று ஆமோஸ் புஸ்தகத்தில் வருகிறது. பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சத்தையும் பற்றாக்குறையும் கொண்டு வருகிறது கருப்பு குதிரை. விலைவாசி ஏற்றுகிறான் தேவ ஜனமே. ஆனால் விசுவாசிகளாகி நமக்கோ பஞ்சகாலத்தில் திருப்தியை தருகிறவர், உன்னை போஷிக்கிறவர், உன்னை நடத்துகிறவர், உன் தேவையை சந்திக்கிறவர், எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு கருப்பு குதிரைகள் வந்து அவன் பலவித பஞ்சங்களையும் விலைவாசியும் பற்றாக்குறை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில பற்றாக்குறை காரணம் என்ன? கருப்பு குதிரை கிரியை செய்து கொண்டிருக்கிறதே. 4வது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை. குளோரோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை வருகிறது. குளோரோஸ், CHLOROS, குளோரோஸ் என்கிற வார்த்தை இந்த இடத்தில் வருகிறது. வெளிர் பச்சை நிறம். மஞ்சள் நிறம் என்பது வெளிர் பச்சை நிறம். இது எதற்கடையாளம் என்றால் நோய் மரணத்தை காட்டுகிறது. என்ன பண்ணுகிறா பாரு, குதிரை கண்டேன், பாதாளம் சென்றது, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாபினாலும் பூமி துஷ்டம் இருந்தாலும் பூமிக்கு கொலை செய்யும்படி அதிகாரங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ ஜனமே, மரணத்தை காட்டுகிறது, வியாதியை காட்டுகிறது மங்கின நிறமுள்ள குதிரை. இன்றைக்கு பலவித நோய்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான நோய்கள், பயங்கரமான காய்ச்சல்கள், பலவிதமான வாதைகள், பலவித திடீர் மரணங்களை கொண்டு வருகிறான். வெள்ளை குதிரை துருபதேசம், சிவப்பு குதிரை யுத்தங்கள், கருப்பு குதிரை பஞ்சம், பற்றாக்குறை, விலைவாசி ஏறுதல். வெளிர் பச்சை நிறம் மங்களான நிறமுள்ள குதிரை நோய் மரணத்தை காட்டுகிறது. தேவ ஜனமே, பலவித நோய்கள், பலவித மரணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சகல நோயினை விட்டு விலக்குவேன், உன் நோய்களை நான் குணமாக்குறேன், சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறேன். ஏசாயா 53:4 நோய்களை ஆண்டவர் துக்கங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 நோய்களை சுமந்தார். யாத்திராகமம் 15:25 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 23:25 வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். தேவ ஜனமே, லாசருவை நோயை உண்டாக்கி அவனை கொன்று போட்டான். தபீத்தாளை நோயை உண்டாக்கி அவன் கொன்று போட்டான். எலிசாவுக்கு நோயை உண்டாக்கி மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். எசேக்கியா ராஜாவுக்கு நோயை உண்டாக்கி மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். தபீத்தாளை அவளை உயிரோடு எழுப்பினார். லாசருவை ஆண்டவர் மரித்து போனவனை உயிரோடு எழுப்பினார். எலிசாவை நோயை குணமாக்கினார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடம் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தார். இப்படித்தான் உலகத்தில் நோய்கள் மரணங்களை அவன் கடைசி கால மங்கின குதிரையில் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, ஒரு சேதம் உனக்கு வராது, ஒரு கேடு உனக்கு வராது, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார். வெள்ளை குதிரை தவறான உபதேசம், சிவப்பு குதிரை சண்டைகள், யுத்தங்கள், போர்கள், கருப்பு குதிரை பஞ்சம், பற்றாக்குறை, விலைவாசி உயருதல், மங்கின நிறமுள்ள குதிரை நோய் மரணம். தேவ ஜனமே, 4 வித குதிரைகளில் பிசாசு இன்றைக்கு வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். 4 குதிரைகள், 4 மிருகங்கள், 4 திசைகள். அதுதான் இன்றைக்கு பிரசங்கம். வெளிப்படுத்த விசேஷம் 4வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பும் பொழுது ஆண்டவர் இங்கே அற்புதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் இந்த சத்தியத்தில் பார்க்கும் பொழுது 6வது வசனத்தை பாருங்கள்.
4 ஜீவன்கள் இருந்தது. 7ஆம் வசனத்தில் சிங்கம், 2வது காளை, 3வது மனுஷமுகம், 4வது கழுகு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த 4 வித குதிரைகளை எதிர்த்து நிற்கும்படியாய், தவறான உபதேசத்திற்கு விரோதமாய், தேசத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் யுத்தங்களுக்கு விரோதமாய் எழும்பி பற்றாக்குறையும் பஞ்சத்தை மாற்றும்படி, நோயை மரணத்தை மாற்றும்படி அவர் சிங்க முகமாக, மனுஷ முகமாக, காளை முகமாக, கழுகு முகமாக வருகிறார். இந்த 4 முகங்களின் ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துற விசேஷத்தில் சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை, மங்களான நிறமுள்ள குதிரை என்று பார்க்கிறோம். ஒன்னு கள்ளோபதேசம், 2வது சண்டைகள் யுத்தங்கள், 3வது பஞ்சம் பற்றாக்குறை, 4வது நோய் மரணம். ஆண்டவர் இயேசு சிங்கமாக வருகிறார், ஆண்டவர் இயேசு காளையாக வருகிறார், ஆண்டவர் இயேசு மனுஷ முகமாக வருகிறார், ஆண்டவர் இயேசு கழுகாக வருகிறார். மத்தேயு சுவிசேஷம் புத்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்க. பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தை நிறைய தடவை மத்தேயு சுவிசேஷத்தில் வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் இயேசுவை ராஜாவாக வர்ணிக்கிறது. பாருங்கள், 1வது சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்க. சிங்கம் காடுகளின் ராஜா. அப்படி என்றால் என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கும் எல்லாவற்றுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். தேவ ஜனமே, சிங்கம் என்பது ராஜாவை காட்டுகிறது. என் ஆண்டவர் இயேசு மத்தேயு சுவிசேஷத்தில் ராஜாவாக வர்ணிக்கப்படுகிறார். கள்ள உபதேசங்களை, துரு உபதேசங்களை பரப்பிக் கொண்டிருக்கிற, போதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக அவர் ராஜாவாக வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வதாக சண்டைகளை, யுத்தங்களை கொண்டு வருகிற சிவப்பு குதிரைக்கு விரோதமாக எழும்பி அவர் ராஜாவாக வருகிறார். அப்படின்னு சொல்லுங்க. பஞ்சங்களை, பலவிதமான பஞ்சங்களையும் பற்றாக்குறையும் கொண்டு வருகிற கருப்பு குதிரைக்கு விரோதமாய் அவர் ராஜாவாக வருகிறார். மங்கிர நிறமுள்ள குதிரை, அது நோயும் மரணத்தை உண்டு பண்ணுகிறதற்கு விரோதமாய் சிங்கமாக, அதாவது ராஜாவாக அவர் எழும்பி வந்து ஜெயத்தை தருகிறார். இயேசு உயிருள்ள ராஜா, யூத ராஜ சிங்கம், அவர் ராஜாவாக இருக்கிறார். உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறேன், நீ ஜெயிக்க முடியும், பெருக முடியும். நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. முதலாவதாய் அவர் ராஜாவாக வருகிறார். தேவ ஜனமே, அதான் இயேசு ராஜா சிங்கமாக வருகிறார். 4 வித குதிரைகளுக்கு விரோதமாய் வந்து உன்னிலே அபிஷேகத்தை கொடுத்து, உனக்கு வல்லமையை கொடுத்து, உன்னை சத்துருவை எதிர்த்து நிற்று, அவன் சத்துருடைய கிரிகளை அழிக்கும்படியாக, ஜெயிக்கும்படியாக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்த தருகிறார். வியாதியை ஜெயிக்கும்படி, சண்டையை ஜெயிக்கும்படி, பற்றாக்குறை ஜெயிக்கும்படி, யுத்தங்களை நீ ஜெயிக்கும்படி, துர் உபதேசங்களை ஜெயிக்கும்படி அவர் ராஜாவாய் கடந்து வந்து உனக்குள்ளாய் இருந்து உன்னை ராஜாவாய் மாற்றி ஜெயிக்க ஆண்டவர் இன்றைக்கு வைக்கிறேன் என்று அவர் தெளிவாய் சொல்லுகிறார். 2வதாக அவர் காளை முகத்தோடு வருகிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் வம்ச வரலாறு இருக்காது. இயேசுவினுடைய அற்புதங்களை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கு சுவிசேஷம். இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு குருடர்களை பார்வையிட செய்தார், உடலை நடக்க செய்தார், ஊமைகளை பேச செய்தார் என்று இயேசுடைய அற்புதங்களால் நிறைந்த ஒரு புஸ்தகம் மார்க்கு சுவிசேஷம். இந்த மார்க்கு சுவிசேஷம் சோதரம் ஏன் வம்ச வரலாறு இல்லை என்றால், ஒரு வேலைக்காரனுக்கு வம்ச வரலாறு இல்லை. வேலைக்காரனுடைய வேலை உதவி செய்ய, வேலை செய்யறதான் வேலை. நீங்க சுகமாகணுமா, ஆரோக்கியமா இருக்கணுமா, மார்க்கு சுவிசேஷத்தை அதிகமா வாசியுங்க. காளை என்றால், காளை ஒரு மனிதனுக்கு வேலை செய்கிறார்.
அப்ப ஆண்டவர் இயேசு உனக்கு வேலை செய்வார், உனக்கு உதவும்படியாய் அவர் காளையாக வருகிறார். கள்ள உபதேசத்திற்கு விரோதமாய் அவர் கள்ள உபதேசத்தை மாற்றும்படி, உனக்கு உதவும்படி உன்னோடு கூட இருந்தவர் காளையாய் எழும்பி வருகிறார். சண்டைகள் சச்சரவுகள் இருக்கிற சிவப்பு குதிரைக்கு விரோதமாய் அவர் எழும்பி வென்று அதை மாற்றும்படி அவர் சதுரம் காளையாக வருகிறார். பஞ்சம் பற்றாக்குறையை மாற்றும்படி அவர் உனக்கு உதவி செய்கிற காளையாக வருகிறார். நோயை மரணத்தை மாற்றும்படி, உனக்கு உதவி செய்யும்படி, உன் ஆயுசு நாட்களை கூட்டும்படி ஆண்டவர் காளையாக வருகிறார். தேவ ஜனமே, காளையாக வருகிறார். மூன்றாவதாக மனுஷமுகம். லூக்கா சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பில் துவங்கி லூக்கா புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் கடைசி பார்க்கும்போது ஆதாமில முடிகிறது. மனுஷனுக்கு வம்ச வரலாறு இருக்கிறது. மனுஷனுக்கு வம்ச வரலாறு இருக்கிறது. அவர் மனுஷனாக வருகிறார். எப்படி வருகிறார்? துருபதேசத்திற்கு விரோதமாய் மனுஷனாய் வருகிறார். பஞ்சங்கள், பலவிதமான பற்றாக்குறை, விலைவாசிக்கு விரோதமாக அவர் மனுஷனாய், மனுஷகுமாரனாய் வந்து நமக்கு உதவி செய்து மாற்றுகிறார். சண்டைகள் சச்சரவுகளை மாற்றும்படி மனுஷனாய் வருகிறார். நோயையும் மரணத்தை மாற்றும்படி மனுஷகுமாரன் கடந்து வந்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார், நீ சும்மா இருப்பாய் என்று ஆண்டவர் மனுஷனாய் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். நாலாவதாக கழுகு முகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவதாக அவர் சிங்கம், சிங்கம் என்பது ராஜாவாக வருகிறார். இரண்டாவது காளை, காளை என்பது நமக்கு உதவி செய்யும்படியாக வேலை செய்யும்படியாய் வருகிறார். மூன்றாவதாக மனுஷகுமாரன், மனுஷமுகம், அவர் மனுஷகுமாரனாய் கடந்து வந்து நமக்கு உதவி செய்கிறார். நான்காவது கழுகு. இந்த 4 குதிரைகளுக்கு விரோதமாய் வருகிறானே, அவனுக்கு விரோதமாய் என் ஆண்டவர் கழுகாக எழும்பி வருகிறார். கழுகு முகம், கழுகு மேலே இருந்து இறங்கி வருகிறது. என் ஆண்டவர் இயேசுவும் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தாய். அன்னாதிகாரத்தில் அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 வசனத்தை பார்க்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவர். இன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிங்கமாக வருகிறார், காளையாக வருகிறார், மனுஷகுமாரனாக வருகிறார், கழுகாக வருகிறார். கள்ள உபதேசத்திற்கு விரோதமாய் அவர் கழுகாக வருகிறார். சண்டை யுத்தங்களுக்கு விரோதமாய் அவர் மேலிருந்து இறங்கி வந்து அமைதிப்படுத்துகிறார். பஞ்சம் விலைவாசி உயிரை கட்டுப்படுத்தும்படி மேலிருந்து இறங்கி வருகிறார், கழுகாக வருகிறார். நோய் மரணத்தை உண்டு பண்ணுகிற ஆவிக்கு விரோதமாய் அவர் கழுகாக கடந்து வருகிறார். இயேசு பரலோகத்தில் இறங்கி வந்து சத்துருவை எதிர்த்து நிறு, உன்னை தாக்கி வருகிற விரோதமாய் வருகிற சண்டை பிரச்சனை கஷ்டங்களை உண்டு பண்ண எல்லா சத்துருவுகளுக்கு விரோதமாய் அவர் எழும்பி வருகிறார். எசேக்கியேல் 1 அதிகாரத்தில் பார்க்கும் போது சிங்கம், மனுஷ முகம், கழுகு, காளை, நாளை அவர் தரிசிக்கிறார். எதிரிகளை அவர் எதிர்த்து நின்று தாக்கி அற்புதங்களை செய்கிறார். சகரியா 6 அதிகாரத்தில் பார்க்கும் போது சிவப்பு குதிரை, வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, மங்கில நிறமுள்ள குதிரை, இதை ஆண்டவர் அருமையாக 4 குதிரைகளை அவர் தெளிவாக இங்கே சகரியாவுக்கு தீர்க்க தரிசனமாய் காட்டினார். பாருங்கள், அடுத்ததாக 4 திசையிலே ஆண்டவர் 4 காரியத்தை சொன்னார். வெள்ளை குதிரை துருபதேசம், இந்த துருபதேசத்தை தாக்கும்படியாய், எதிர்த்து நிற்கும்படியாய் அவர் சிங்க முகமாக, காளை முகமாக, மனுஷ முகமாக, கழுகாக அவர் கடந்து வருகிறார் என்று பார்த்தோம். இந்த வெள்ளை குதிரைக்கு விரோதமாய் எழும்ப மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கிழக்கு திசையில வெண்கல பலிபீடத்தை, வெண்கல பலிபீடம் சிலுவையை காட்டுகிறார், தொட்டி கர்த்தருடைய வார்த்தையை காட்டுகிறார்.
அப்போ இப்படி சண்டைகளையும் யுத்தங்களையும் பஞ்சத்தையும் நோயையும் பற்றாக்குறையும் கொண்டு வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பி ஜெயிக்க வேண்டும் என்றால் கிழக்கு திசையில வெண்கல பலிபீடத்தையும் தொட்டியும் ஆண்டவர் வைக்க சொன்னார். வெண்கல பலிபீடம் தொட்டி என்பது இயேசுவை மையமாய் கொண்ட போதனை தான் இந்த சத்துருவை ஜெயிக்க முடியும். இயேசுவை மையமாய் கொண்ட போதனை ஒரு பிரசங்கத்தில் துவக்கம் இயேசுவாக இருக்க வேண்டும், முடிவு இயேசுவாக இருக்க வேண்டும். ஒரு பிரசங்கம் இயேசுவை உயர்த்தி பேசுகிறதா இருக்க வேண்டும். பிரசங்கம் முழுவதும் இயேசுவால் நிறைந்திருக்க வேண்டும். 4 வித குதிரைகள், சிவப்பு குதிரை, வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, மங்கிர் நிறமுள்ள குதிரை. இதை ஜெயிக்கணும்னா, யுத்தங்களை ஜெயிக்கணுமா, துருவேசங்களை நீ ஜெயிக்கணுமா, பஞ்சத்தையும் பற்றாக்குறை ஜெயிக்கணுமா, மரணத்தையும் நோயை ஜெயிக்கணுமா, நீ இயேசுவை மையமாய் கொண்ட போதனை நீ கற்றுக்கொள்ளணும். தேவ ஜனமே, இயேசுவை பற்றி கேட்க கேட்க உனக்கு தைரியம், இயேசுவை பற்றி கேட்க கேட்க உனக்கு ஆரோக்கியம், இயேசுவை பற்றி நீ கேட்க கேட்க நீ நல்ல பலவானாய் இருப்பாய். ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உனக்கு தைரியம் வருகிறதா? ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது பயம் வருகிறதா? உனக்குள்ள பயம் வருகிறது என்றால் தேவன் போதிக்கவில்லை, பிசாசு போதிக்கிறான். எச்சரிப்பாக இரு. இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அற்புதமான காரியங்களை ஆண்டவர் தெளிவாய் போதிக்கிறார். கிழக்கு திசையில வைக்க சொன்னார். கிழக்கு என்பது வெண்கல பலிபீடம், சிலுவை, தொட்டி வார்த்தை. அப்ப சிலுவையின் உபதேசத்தின் மூலமாய் இயேசு சிலுவையில் மரித்தாரே, அந்த வார்த்தைகளை நீ அறிய அறிய உனக்காய் மரித்தாரே, அதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது, அதை மையமாய் கொண்டிருக்கும் பொழுது நீ துருபதேசங்களை ஜெயிக்க முடியும், சண்டை சச்சரவுகளை ஜெயிக்க முடியும், விலைவாசியையும் பற்றாக்குறையை ஜெயிக்க முடியும், நோயும் மரணத்தையும் நீ ஜெயிக்க முடியும். இரண்டாவது, கருப்பு குதிரை என்று பார்க்கிறோம். கருப்பு குதிரை, இதுல ஒரு ரகசியத்தை ஆண்டு சொல்லுகிறார். கருப்பு குதிரையை ஜெயிக்க தெற்கு திசையில மெனோராவை வைக்க சொன்னார். மெனோரா, குத்துவிளக்க வைக்க சொன்னார் தெற்கு திசையில மோசேயிட்ட. இந்த தெற்கு திசை மெனோரா என்பது சபை, சபையை காட்டுகிறது. நல்ல சபை உனக்கு தேவை. ஆண்டவர் இன்றைக்கு இந்த மினிஸ்ட்ரியை உனக்கு கொடுத்து இருக்கிறார்னா இந்த தெற்கு திசை ஆண்டவர் நல்ல உபதேசத்தை கொடுக்கும்படியாய் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். விட்டு விடாதே, நிலைத்திரு. இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை எழுப்பி இருக்கிறார். தேவ ஜனமே, கருப்பு குதிரை பற்றாக்குறை ஜெயிக்கணுமா? தெற்கு திசையில சபை தியானஸ்தானத்தை காட்டுகிறது, அபிஷேகத்தை காட்டுகிறது, விதைப்பதை காட்டுகிறது. பஞ்சத்தை ஜெயிக்கணுமா? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர சத்தியம், நீ ஆரோக்கியமா இருக்கணுமா? நீ பண விஷயத்துல வளரணுமா? அதுக்கு நீ விதைக்கணும். நீ விதைத்தால் தான் அறுக்க முடியும். நீ விதைப்பது என்பது கொடுப்பதல்ல, எடுப்பது. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஊழியத்துக்கென்று நீ கொடுக்கணும். பஞ்சத்தை ஜெயிக்கணுமா? வறுமையை பற்றாக்குறை விலைவாசியை ஜெயிக்கணுமா? கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிறாயா, விதைக்கிறாயா? சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். கட்டாயம் ஆயமல்ல, விசனம் ஆயமல்ல, மனது நியமத்தபடி கொடுக்க கடவன். நீ எந்த அளவுக்கு கொடுக்கிறாயோ. சோதரம், தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ விதைக்க ஆரம்பி, உன் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்கள் மாறும். இதான் தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட காரியம். தெற்கு திசை. மூணாவது குதிரை, சாம்பல் நிற குதிரை. இத வடக்கு திசையில ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். வடக்கு திசையில தான் அப்பத்தை வைக்க சொன்னார். அப்பம் என்பது திருவிருந்தை காட்டுகிறார். சோதரம், சாம்பல் நிற குதிரை நோய் மரணத்தை காட்டுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா சத்தியம்,
பொருளாதாரத்துல கருப்பு குதிரை ஜெயிக்கணும்னா நீ தசம பாகத்தையும் காணிக்கை விதைச்சாதான் பஞ்சத்தையும் பற்றாக்குறையும் உன் வாழ்க்கையில மாறும். சாம்பல் நிற குதிரை இதை ஜெயிக்க வடக்கு திசையில அப்பத்தை வைக்க சொன்னார். அப்பம் என்பது திருவிருந்து. நீ ஆரோக்கியமாய் வாழுவதற்கு கம்யூனியன். அப்பத்தை எடுத்துட்டே இருந்தீனா கம்யூனியன் எடுக்க எடுக்க நீ ஆரோக்கியமாக இருப்பாய். இதுதான் மங்கின நிறமுள்ள குதிரை. வெள்ளை குதிரை நீ ஜெயிக்க நீ இயேசுவை மையமாய் கொண்ட போதனையை கேட்கும் போது ஜெயிக்கலாம். கருப்பு குதிரை தெற்கு திசை. இது சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மினிஸ்ட்ரிக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஊழியத்திற்கு முக்கியத்துவம். எல்லா கூட்டத்துக்கு நீ வந்து பங்கு பெறணும். சாம்பல் நிற குதிரை வடக்கு திசை என்பது வடக்கு திசையில ஜெயிக்க சாம்பல் நிற குதிரை ஜெயிக்க கம்யூனியனடு, நோயை ஜெயிக்க, மரணத்தை ஜெயிக்க கம்யூனியனடு. இன்னொரு குதிரை சிவப்பு குதிரை. ஜெயிக்கணும்னா சண்டை சச்சரவுகளை ஜெயிக்கணும்னா மேற்கு திசையில தூபத்தை வைக்க சொன்னா. மேற்கு திசையில தூபத்தை ஏற்ற. தூபம் என்பது ஜெபம். தூபம் என்பது அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில ஜெயிக்க ஜெபிக்க ஜெபிக்க. அந்நிய பாஷையில நீ ஆராதனை பண்ண பண்ண ஜெபிக்க. அந்நிய பாஷை என்பது எதிர்கால பாஷை. எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கணுமோ அந்நிய பாஷை குறித்து பல வாரங்கள் நான் பேசியிருக்கிறேன். அந்நிய பாஷை என்பது உன் வாழ்க்கையின் எதிர்கால பாஷை. அந்நிய பாஷை என்பது உன் வாழ்க்கை கட்டி எழுப்புகிற பாஷை. அந்நிய பாஷை அதிகமாய் பேசு. மேற்கு திசை தூபம். இந்த தூபம் என்பது அந்நிய பாஷை. ஜெப நேரத்தை கூட்டி அதிக நேரம் ஜெபி. அந்நிய பாஷையில் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறாயோ தேசத்துல சண்டைகள் சச்சரவுகள் நின்று போகும். 4 குதிரைகள், 4 மிருகங்கள், 4 திசைகள். தேவ ஜனமே, வெள்ளை குதிரை தூவ சோதர பாருங்கள். துரு உபதேசங்களை ஜெயிக்கணும்னா அவர் சிங்க முகமாய் வந்து ஜெயிக்க வைக்கிறார். கழுகு முகமாய், மனுஷ முகமாய், காளை முகமாய் அவர் கடந்து வருகிறார். கிழக்கு சிலுவையின் உபதேசத்தை கற்றுக்கொள். தெற்கு திசை கருப்பு குதிரை. தேவ ஆலயத்திற்கும் ஊழியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். சாம்பல் நிற குதிரை வடக்கு. வடக்கு என்பது அப்பத்தை வைக்க சொன்னார். ஆரோக்கியத்தை தர, நோயை நீக்க திருவிருந்தடு. சிவப்பு குதிரை தூபம். இதை மேற்கு திசையில் ஆண்டவர் தூபத்தை வைக்க சொன்னார். கர்த்தருடைய ஜனமே, ஜெபி. அந்நிய பாஷையில் ஜெபி. ஆழமான சத்தியங்களை தந்திருக்கிற 4 குதிரைகளுக்கு விரோதமாய், வெள்ளை குதிரைக்கு விரோதமாய், சிவப்பு குதிரைக்கு விரோதமாய், கருப்பு குதிரைக்கு விரோதமாய், மங்கிர நிலைக்கு விரோதமாய், சிங்கமாய், கழுகாக அவர் மனுஷகுமாரனாக காளையாக வருகிறார். கிழக்கு திசை, தெற்கு திசை, வடக்கு திசை, சோதர மேற்கு திசையாக அவர் கடந்து வந்து உன் வாழ்க்கையில ஜெயத்தை தரப்போகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பா, நீ ஆரோக்கியமாக இருப்பா, உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படும், நீடித்த நாட்களால் திருப்தியாவா. சத்தியத்தை அறிவி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கு. ஓ, குமாரனுடைய விடுதலையாக்கும்படியாய் வந்திருக்கிறார். கடைசி காலத்தில் இருக்கிறார். எந்த நேரமும் இயேசு வரலாம். ஆழமான வார்த்தைகளை தந்திருக்கிறார். உன் கண்களை திறந்திருக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தை பற்றிக்கொள். கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக நில். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. குடும்பத்தில் மாற்றம் வரப்போகிறது. தேசத்தில் ஒரு மாற்றம் வரப்போது. பஞ்சத்தையும் கொள்ளை நோய்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் பற்றாக்குறையும் அவன் கொண்டு வந்தாலும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இயேசுவின் மையமான போதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சபைக்கும் இந்த ஜிஆர் மினிஸ்ட்ரிக்கு ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா கூட்டத்திலும் பங்கு பெற்று தேவனுடைய பங்காகிய தசம பாகத்தை கொடுத்து பற்றாக்குறை மாற்றும்படியாக, ஆரோக்கியமாய் மரணத்திற்கு மாற்றும்படியாக திருவிருந்த ஆராதனையில் முக்கியத்துவம் கொடுத்து, மேற்கு திசை ஆகிய திசையில் குத்து விளக்கை தூபத்தை ஏற்றுவது போல நீ அந்நிய பாஷையிலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அதிசயம் நடக்கிறது. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு விடுதலை வருகிறது, ஒரு உயர்வு வருகிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. தேவனுடைய வல்லமை அன்றைக்கு பெரும்பாலுள்ள பெண்ணுக்குள் இறங்கின அந்த தேவனுடைய சரித்திரக்கு ஒரு வல்லமை. லாசருவே வெளியே வான்னு சொன்னவிட
வெறுமனே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட்டதல்லவா? தலித்தாகுமே என்று சொல்லும் பொழுது சிறு பெண் எழுந்தாலே, எசேக்கியா 15 வருட ஆயுசு நாட்களை குடித்தவர், உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகம், உன் நீடித்த நாட்கள் திருப்தியாக, நிச்சயமாக உன் குறைகளை நிறைவாக்குவே. உன் பஞ்சங்களை ஆண்டவர் மாற்றுகிறார், உன் கஷ்டங்களை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்றுகிறார், வேதனையை மாற்றுகிறார். ரிபான ஷபட பௌடபல்லரா தூரிபாட பௌடபானி கவல்லரா. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரிபிஹாலரதன ஷல்லரா, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பே. கோணலை சபையாய் மாற்றுவே, தடைகளை நீக்கி போடுவே. ஓ நிச்சயமாக உன்னை உயர்த்துவே, உன்னை மேன்மையாக வைப்பே, உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் இன்றைக்கு அற்புத சத்தியத்தை உனக்கு தந்தார். இதுவரை நீ கேட்டிராத ஒரு புதிய காரியங்களை, புதிய மன்னாவை ஆண்டவர் இன்னைக்கு தந்திருக்கிறார். 4 குதிரை வீரர்கள், 4 மிருகங்கள், 4 திசைகள். வெள்ளை குதிரை துருபதேசம், சிவப்பு குதிரை சண்டைகள் சச்சரவுகள், கருப்பு குதிரை பஞ்சம் பற்றாக்குறை, மங்கி நிறமுக்குள்ளை நோய் மரணம். இதோ இதற்கு விரோதமாய் சிங்கமாய் ராஜாவாக அவர் வருகிறார். அவர் காளையாக உனக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறார். மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார். கழுகாக பரலோகத்திலிருந்து இறங்கி இன்னைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். ஓ, இயேசுவை மையமாய் கொண்ட போதனை நீ கேட்கணும். கிழக்கு திசையில வெங்கல பலிபீடத்தையும் தொட்டி வைக்க சொன்னார். நீ எதிர்த்து நிக்கணும்னா, அற்புதம் நடக்கணுமா, அதை ஜெயிக்கணும்னா, ஓ ஸ்தோத்திர, இயேசுவை மையமாய் கொண்ட போதனையை கேள். கருப்பு குதிரை நீ ஜெயிக்கணும்னா தெற்கு திசையில மெனோராவை வைக்க சொன்னார். சபைக்கு முக்கியத்துவம் கொடு, ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடு. ஒரு கூட்டத்துக்கு வர்றதில்லை, எல்லா கூட்டத்துக்கும் வருவேன் ஒப்புக்கொடு, ஜெயிக்கலாம். சம்பல் நிற குதிரை இதை ஜெயிக்கணும்னா வடக்கு திசையில அப்பத்தை வைக்க சொன்னா. திருவிருந்தடு, நோய மரணத்தை ஜெயிக்க திருவிருந்தடு. சிவப்பு குதிரை ஜெயிக்கணுமா, மேற்கு திசையில தூபத்தை ஏற்ற சொன்னார். தூபம் மேலே ஏந்தி வருவத போல நீ அந்நிய பாஷையில் ஜெபி, ஆவில ஜெபி, கரங்களை தட்டி மகிமைப்படுத்த ஜெபாவியை தருகிறா. கர்த்தர் புதுப்பிக்கிறா. உன் கண்களை ஆண்டவர் திறந்து விட்டார். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசு. நீர் கர்த்தாவே ஆழமான சத்தியத்தை தந்தீரே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை புதுப்பித்தீரே. கடைசி காலத்தின் சத்தியங்களை வெளிப்படுத்தினீரே. கண்களை திறந்தீரே, எங்களை பலப்படுத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்றைக்கு நல்ல வார்த்தையை தந்தார். ஏசப்பா, நீர் இந்த நாளில் சிவப்பு குதிரைக்கு விரோதமா, கருப்பு குதிரைக்கு விரோதமா, ஆண்டவரே வெள்ளை குதிரைக்கு விரோதமா, மங்கிர நிறமுள்ள குதிரைக்கு விரோதமா, சிங்கமாக, அப்பா காளையாக, மனுஷ குமாரனா, ஆண்டவரே நீர் கழுகாக வந்து தெற்கு திசை, வடக்கு திசை, மேற்கு திசை, கிழக்கு திசை என்று ஆழமான ரகசியத்தையும் மையமாக கொண்ட போதனை ஆண்டவரே, அந்நிய பாஷை ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியா 12 குறிப்புகளை தந்தீரே. நீர் பேசுனீர், எங்கள் கண்களை திறந்தீர். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆஸ்வதிக்கிறேன். இன்னும் ஆழமாய் வளர கிருபை தார்.